ஏடிஎம்மில் பணம் வரவில்லை, அக்கௌண்ட்டில் பணம் கழிந்தது. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு என்று ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் கழிந்து விட்டுச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு 10,000 நீங்கள் எடுக்க போயிருக்கீங்க. ஏடிஎம் பணம் தரவில்லை, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 டெபிட் ஆகிட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏடிஎம் ரிசிப்ட் அல்லது எஸ்எம்எஸை சேமித்து வச்சுக்கோங்க. உடனே உங்கள் வங்கியின் கஸ்டமர் கேருக்கு கால் செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வங்கி விசாரணைக்கு பிறகு மீண்டும் பணம் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். கண்டிப்பாக நம்மளால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் ஏடிஎம் ரிசிப்ட் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கணும். உடனே உங்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யலாம். கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வங்கி கிளைகளுக்கு சென்று எழுத்துப்பூர்வமாக நீங்கள் புகார் அளிக்கலாம். பேங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் நம்பரை பாதுகாப்பாக வச்சுக்கணும். வங்கி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கும் பிரச்சனை தீர்க்கவில்லைனா, திருப்திகரமாக பதில் இல்லைன்னா வங்கியின் உள் கிரீவன்ஸ் ரிடரல்ஸ் நடைமுறையை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு தீர்வு கிடைக்கலனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மன் ஸ்கீமின் கீழ் புகார் அளிக்கலாம். தேவையான சூழ்நிலைகளில் கன்சியூமர் கமிஷனையும் அணுகலாம். வங்கியில் முதலில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்த பிறகு பொதுவாக 30 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கலனா, அவங்களோட திருப்தியான பதில் இல்லை, இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மன் ஸ்கீம் கீழே புகார் அளிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி புகார் அளிக்கணும்னா, ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே உங்கள் பெயர், மொபைல் எண், வங்கி விவரங்கள், பிரச்சனையை நிரப்பணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்த புகார் நகல், கம்ப்ளைண்ட் நம்பர், ஏடிஎம் ரசீது, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போன்ற ஆதாரங்களை இணைக்கணும். அதுக்கப்புறம் சமர்ப்பித்த பிறகு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இணையதளத்தில் புகார் அளிக்க முடியாவிட்டால் ஆர்பிஐயின் கீழ் 14448 உதவி எண்ணை அளித்து வழிகாட்டுகளை பெறலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ். இந்த மாதிரி டெய்லி ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.